கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போம். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள நல்ல தெய்வமே, உம் அன்பு எங்கள் மேல் பெரிதையா. இந்த நாளிலும் எங்களை எவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்று இந்த வேளையில் மனமுருகி உம்மை முழு இருதயத்தோடு தியானித்து துதிக்க நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை இரட்சகரே, கல்வாரியில் எங்களுக்காக சிறுமை அடைந்தே தொங்கினீர் அப்பா. உம் மகிமை மாட்சிமையை மறந்திழந்து எங்கள் நிமித்தம் கொடுமையை சிலுவையை தெரிந்தெடுத்தீர் ராஜா. இந்த மாய லோகத்தோடே நாங்கள் அழியாமல் நாங்கள் தூய கல்வாரியின் அன்பை அண்டிட எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம். உம் அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்து அந்த கேடு அடைந்து எங்களை மீட்க பல நிந்தைகளை சுமந்தீரே. நீர் 10,000 பேரிலும் சிறந்தவர் அப்பா. முள்முடியும் செவ்வங்கை அணிந்தும் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும் உம் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீர் ஐயா. உம் அன்பு அதிசயம் ஏசப்பா. உம் தியாகம் அதிலும் இன்பம் ராஜா. நாங்கள் அதை தியானிக்கும் போது உமக்காய் நிதம் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம் பாதையை நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இனி ஜீவிப்பது நாங்கள் அல்ல அப்பா, எங்கள் கிறிஸ்து இயேசு எங்களில் ஜீவிக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். உலக அன்பு, தாய் தந்தை அன்பு, கணவன் மனைவி அன்பு, நண்பர்கள் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, சிறியோர் பெரியோர் எல்லாருடைய அன்பும் ஜீவனை கொடுக்காது அப்பா. உம் அன்பு எங்களிடத்தில் இளையேற பெற்றதாய் காணப்படுகிறது. இவ்வன்பை எங்களுக்கு ஈந்ததற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.